கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இன்றைய ஆசீர்வாதமான தேவ வார்த்தை, முந்தினவைகள் ஒளிந்து போயின, இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். வெளிப்படுத்தல் 21 அதிகாரம் 4 வசனம் 5 வசனம். இந்த வசனத்தின்படி தேவனாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. முந்தின பழைய காரியங்கள், பாவ காரியங்கள் எல்லாம் ஒளிந்து போயின. தேவனாய் கர்த்தர் சகலத்தையும் புதிதாய் மாற்றுகிற தேவன். தேவனாய் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில சகலத்தையும் புதிதாய் மாற்றுவார். புதிதான அபிஷேகம், புதிதான வரங்கள், புதிதான வல்லமைகள் தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு தந்து அளவில்லாமல் அநேக ஜாதிகளுக்கு உங்களை ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாக தேவன் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். உங்கள் தொழில் புதிதான ஆசீர்வாதத்தினால, நன்மையினால நிரப்பப்பட்டிருக்கும். பிரியமானவர்களே, சகலமும் புதிதான ஆசீர்வாதம், புதிதான நன்மைகள், புதிதான மேன்மைகள் உண்டாக தேவன் கிருபை செய்ய போகிறார். சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று சொன்னவர் இந்த உள்ளான மனுஷனை புதிதாக்கி அவருக்கு ஏற்ற வண்ணமாய் பிரியமாய் வாழத்தக்கதாய் ஆசீர்வதிப்பார். உங்கள் சரீரங்களில் இருக்கிற சகல உறுப்புகளையும் தேவனாய் கர்த்தர் புதிதானவைகளாய் மாற்றி பலவீனங்களை எடுத்து போட்டு பலனை தருவார், ஆசீர்வதிப்பார். God bless you.